வெல்கம் டு வான்மதி ஹோம் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி கை குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு வந்துட்டு வீட்டிலே இருந்து வேலை பார்க்கணுன்னு ஆசையா? நம்மளும் ஏதாவது கையில் வருமானம் பார்க்கணும், நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கான வீடியோஸ் தான் இது. வாங்க பார்க்கலாம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஐடியாஸையும் தெரிஞ்சுக்கிட்டு எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியாஸ் தான். ஃப்யூச்சரில் நான் பண்ண போகிறேன். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம இட்லி மாவு வியாபாரம், அந்த பிஸ்னஸ் இப்போதைக்கு நிறைய ஏரியாவில் நடந்துகிட்ருக்கு. நம்ம அதுலேருந்து எப்படி செய்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக நம்ம வீட்டில் உள்ள கிரைண்டர்லையே கொஞ்சம் எப்போதும் நம்ம வீட்டுக்கு ஆட்டுற மாவோட கொஞ்சம் கூடுதலாக போட்டு ஆட்டி 1 பாக்கெட் 2 பாக்கெட் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு நம்ம பக்கத்தில் உள்ள கடைகளுக்கோ இல்லை நம்ம வீட்டிலையே இந்த வீட்டில் இது இட்லி மாவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு போட்டு வச்சுட்டோம்னா, நம்ம வீட்டிலையே தயாரிக்கிற மாவுனா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாங்குவாங்க. குழந்தைகளுக்கு, வீட்டில் உள்ளவங்க, பெரியவங்க, வயதானவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறனால நம்பிக்கையாக வாங்குவாங்க. வாடிக்கையாளர் உங்களுக்கு போக போக இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸ்டார்டிங் நம்ம வீட்டில் உள்ள கிரைண்டரை வச்சு யூஸ் பண்ணலாம். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டெய்லரிங் நிறைய பேருக்கு தெரியும். இது வீட்டிலேருந்து ஈஸியாக செய்யக்கூடிய வேலை தான். ஆனால் நிறைய பேருக்கு ப்ளவுஸ் எனக்கு தைக்க தெரியாது, எனக்கு இது சுடி தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைக்கிற கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு கிழிஞ்ச துணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கிழிஞ்ச துணிகள் இந்த மாதிரி வாங்கி தைச்சி கொடுக்க பழகுனீங்கன்னா, இவங்ககிட்ட கொடுத்தோம்னா இது பார்க்காம நமக்கு கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் தைச்சி தருவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுக வர தான் நம்ம ஜாக்கெட்டு, ப்ளவுஸ் இதெல்லாம் தைக்கணும். எனக்கு தைக்கவே தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓரம் அடிங்க, அதுக்கடுத்து கிழிஞ்ச துணியில் அடித்து கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இது ஆன்லைன்லேயே டெய்லரிங் கிளாஸ் இதெல்லாம் யூடியூப்லேயே போகும். அந்த எப்படி கட் பண்ணுறது, எந்த மாதிரி தைக்கிறது, அந்த மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ப்ளவுஸ் இதுகெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். தேர்டு பேக்கிங் கிளாஸ், அதாவது பேக்கரி. நம்ம முதல்லாம் பேக்கரியில் தான் கேக்கு, பிஸ்கட் இதுகெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் மைதாவில் சாப்பிடுவோம். இப்போல்லாம் ஹெல்த்தில் நிறைய பேர் அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுதானியங்கள்லேயே ஸ்வீட் செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் நிறைய இது கற்றுட்டு நிறைய செய்கிறாங்க. மைக்ரோ ஓவன் ஒன்று இருந்தால் போதும். அது வச்சுட்டே நம்ம வீட்டில் ஹோம்மேட் கேக்கு இதெல்லாம் பிஸ்னஸ் மாதிரி செய்யலாம். அது எப்படின்னா, இது குழந்தைங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள்னாவே, ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்னாவே நம்ம கேக் கட் பண்ணுறது, ஏதாவது ஒரு விசேஷமாக இருந்தாலும் கேக் கட்டிங் கன்ஃபார்மாக அவங்கவுங்க வீட்டில் செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம சின்னதாக நம்ம கேக் கட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இதுகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, நம்ம வீட்டிலையே க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டு அந்த கோச்சிங் கிளாஸ் மாதிரி பார்த்துட்டு ஒரு 6 மந்த் கோச்சிங் கிளாஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபோன்லேயே பேக்கிங் கிளாஸ், இந்த பேக்கரி கிளாஸ், இந்த இதெல்லாம் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது. அதை கற்றுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செஞ்சு பார்த்து சின்னதாக ஆரம்பித்து அதை கொஞ்சம் பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூஷனு நிறைய பேர் சயின்ஸு, மேக்ஸு இந்த மாதிரிலாம் ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் சொல்லிக் கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்க ஒரு ஆள் 2 பேர் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். படிச்சுட்டு நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஆனால் வேலைக்கு போக முடியும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பூ கட்டி கொடுக்கலாம். நம்ம பக்கத்தில் ஒரு நல்ல ஏரியாவில் இருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் பூ கட்டுறதுக்கு ஆளுக தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லை 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பூ வாங்கிட்டு நம்ம கட்டி பக்கத்தில் அந்த பூ கடைக்கு நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு காசு, நமக்கு அது ஒரு வருமானமாக இருக்கும். இது ஒரு நல்ல தொழில். இது குழந்தைங்கள கூட தூங்க வச்சுட்டு நம்ம செய்யலாம். ஏன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதனால இது தூங்க வச்சுட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, சோசியல் மீடியா, யூடியூப். இது வீட்டிலேயே இருக்கிற பெண்களுக்கு இது சூப்பர்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நல்ல கண்டென்ட்டு, அதே மாதிரி இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகலாம். இதுலேயே என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். அது நம்மளுடைய வியாபாரத்தை, நம்மளுடைய தொழிலை ஒரு
போஸ்ட் போட்டு இதில் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் இந்த இடத்துல எங்களோட கடை இருக்குது, இந்த பஜாரில் இவ்வளோ இருக்குது, நாங்கள் இவ்வளோ வியாபாரம் பண்ணுறோம், இதில் வந்து இவ்வளோ வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு ஒரு வியாபாரமும் நல்லா ஆகும். அதே மாதிரி நமக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் இது வியூஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய சோசியல் மீடியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து துணிகள் எல்லாம் வந்து வெளியில் வந்து திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி இதில் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அதை வந்து வீட்டிலேயே வச்சு விற்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வந்து எடுத்த ரேட்டுக்கே நாங்கள் விற்கிறோம், இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து வியூ பண்ணி காட்டலாம். அப்புறம் வந்து வீடியோ காலில் கூட காட்டி நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா க்ராசரி, அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மளிகை கடைகள் எல்லாம் நிறைய பேக்கிங்லாம் இருக்கும். நிறைய மளிகை சாமான்களை வாங்கிட்டு வந்து இவ்வளோ பேக்கெட் பண்ணால் இவ்வளோ ரூபீஸ் அது கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம் கடைகளுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளுடைய ஜுவல்லரிஸ், இந்த தோடு, செயின், இப்போலாம் வந்து நிறைய சாரீஸ்க்கெல்லாம் மேட்சிங்காக ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக வந்துட்டு செயின் போடுறது, தோடு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு சேல்ஸ் பண்ணலாம். தெரிஞ்சவங்க மூலமாக சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த வாங்கின ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த மாதிரினா நியூ கலெக்ஷன் எங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி போடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.